பொருட்களை வாங்கும்போது மேட் இன் சைனா அல்லது மேட் இன் இந்தியா என்று பொருட்கள் மேலே பதித்திருப்பாங்க. அந்த பொருள் எங்கே உருவாக்கப்பட்டது என்று. அதுபோல் ஆண்டவர் நம்மீது ஒரு முத்திரை வைத்திருக்கிறார், மேட் இன் ஹெவன் என்று. ஆண்டவர் நம்மை பரலோகத்திற்காக உருவாக்கி இருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் உள்ளம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த வார்த்தையை நமக்குள்ளே அனுப்புகிறார். நாம் இவ்வளவு நாள் சொன்ன குறைகள் இனி பேசப்போவது இனிமேல் இவ்வளவு நாள் பேசிக்கொண்டிருந்த பொய்களை இனிமேல் பேசப்போவதில்லை. இனிமேல் நாம் ஏமாற்றப் போவதில்லை. இனிமேல் நாம் புதிதாக மாறப்போகிறோம். நம்முடைய மனது புதிதாக மாறி ஆண்டவருக்குள் உண்மையாக நீதியாக ஜொலிக்கப் போகிறது. இதனால் நாம் மறுரூபமாக்கப்படுகிறோம். தேவனுடைய பிள்ளை என்ற ஒரு மிகப்பெரிய காரியத்தை ஆண்டவர் நமக்கு இன்று கொடுக்கிறார். அதனாலே மறுரூபமாகுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன்.